வணக்கங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெயினில் போயிருந்தேன். அப்போ இந்த ஜன்னலாண்ட ஒரு பையன் என்ன பண்ணான்னா, எச்சி துப்புறான். எச்சி துப்பி அப்படியே எச்சி வடியுது. இது சொல்லும்போது இப்போ உங்களுக்கு கேட்கும்போது எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அதை பார்த்துட்டு போனேன். நான் ஃபோன் எடுத்துட்டு போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெயினில் உட்காடுறாங்க. எதுக்கு சீட்டு காலியாக இருந்தால் இவங்க கால் செருப்பு எடுத்து அது மேலே வைக்கிறாங்க. பக்கத்தில் ஆள் உட்காந்துருந்தாலுமே அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் சரி அந்த ஆள் இப்போ கால் எடுத்துடுறாங்க. அடுத்த ஆள் உட்காடுறாங்கன்னா இவங்க செருப்பு வச்ச இடத்துல எப்படி உட்கார முடியும்? அது என்ன செருப்பு எடுத்து அந்த மாதிரி உட்கார இடத்த செருப்பு வைப்பாங்களா? அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் வேர்க்கடலை இந்த சிப்ஸு சாப்பிட்டுட்டு குப்பை எல்லாமே கீழே போட்டுறாங்க. இந்த மாதிரி கீழே போடக்கூடாது. சிப்ஸு பாக்கெட்டு எதாவது சாப்பிட்டீங்களா எடுத்து உங்கள் பேகுக்குள்ளே தான் வைக்கணும். குப்பை பேஸ்கெட்டில் போடணும். இல்லைனா வீட்டில் உங்கள் பேஸ்கெட்டில் போடுங்க. நாட்டை நம்ம ஏன் அப்படி இது பண்ணணும்? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தவே கூடாது. நாட்டை நான் இருக்கிற இடத்துல நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம சுத்தமாக வச்சுக்காமல் யார் வச்சுப்பா? இந்த மாதிரி யாருக்குமே சொன்னால் புரியாது. என்ன பண்ண போகிறேன், இனிமேல் வீடியோ எடுக்க போகிறேன் நான். இப்போ யாராவது இந்த மாதிரி துப்புறாங்களா, வீடியோ எடுப்பேன். குப்பை போடுறாங்களா, கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரி தப்பு குப்பைலாம் நானுமே போட்டிருக்கேன். போடலன்னு இப்போ நான் பொய் சொல்ல முடியாது. நான் போட்டிருக்கேன். அது நிறைய இல்லை, எப்பயோ 1-2 வாட்டி நானும் போட்டிருக்கேன். நான் இன்னிலேருந்து திருத்திக்கிறேன்றேன். இனிமேல் அந்த மாதிரி தப்பு நான் செய்யவே மாட்டேன் வாழ்க்கையில் அப்படின்றேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ரோட்டில் இந்த மாதிரி போட்டால் அது நம்ம இடம், நம்ம நாடு, நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே போடலை அப்படிலாம் யாருமே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சில நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி போட்டிருப்போம். இனிமேல் திருத்திக்கணும். நம்ம நாட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே லேடிஸ் பாத்ரூம் வழியாக பேடை தூக்கி யூஸ் பண்ண பேடை கீழே போட்டாங்க. அப்போ ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் அந்த வழியாக பொம்மை மேலே தலைமையில் விழுந்துருக்கோங்க. இப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களே யாராவது? பேடை வச்சு அதை கட்டிட்டு யாருமே ஆம்பளைங்க கண்டே தெரியாமல் மரவை எடுத்து குப்பை பையில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் தான் போடுவாங்களே தவிர இந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப மோசமாக நடக்கிற அளவுக்கு ஆளாயிட்டாங்க. இது என்ன பண்ணணும்னா, இவங்களுக்குலாம் யாருக்குமே சொன்னால் புரியாது. மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணணும், வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து இப்போ துப்புறாங்களா வீடியோ எடுத்துடணும். அடுத்தது இந்த கால் வைக்கிறாங்களா அமைதியாக பேசக்கூடாது. வீடியோ எடுத்து ஆனால் நான் இனிமேல் எடுத்து கண்டிப்பாக போட போகிறேன். அவங்க பிரச்சனை பண்ணுறாங்களா பண்ணிட்டு அப்படியே வீடியோ எடுப்பேன். அவங்க என்ன பண்ணாலும் வீடியோ எடுத்துகிட்டு நான் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு பயம் வரும். நம்ம இப்போ எச்சு துப்புனா வீடியோ எடுத்துருவாங்க. நம்ம ட்ரெயினில் காலை தூக்கி செருப்பு இந்த மாதிரி வச்சு அநாகரிகமாக அவன் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக வீடியோ எடுப்பாங்க. எது பண்ணாலும் எடுப்பாங்கன்னு. ஏன்னா எடுப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்கன்னு பயம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் இப்போ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக நாட்டில். நம்ம நாடுன்னு ஏன் இப்போ நான் எப்பவுமே முதல்ல பேசி முடிக்கும்போது லாஸ்ட்டில் ஜெய்கின்னு சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன். ஏன்னா நம்ம நாடு அந்த ஜனகன மனகன பாட்டு நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள். அந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு அந்த பாட்டு வரும்போது சின்னதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி ஆகும். அந்த பாட்டு கேட்கும்போது இப்பயும் நீங்களே வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளேயே நம்ம நாடு இது, நம்ம இது அப்படின்னு அந்த ஒரு வரும், உணர்வு அப்படியே நம்ம பொங்கி வர மாதிரி வரும். எனக்கு அப்படி வருதுங்க. மற்றவங்க வருதா இல்லையா, எனக்கு ரொம்ப அதெல்லாம் வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. இனிமேல் கண்டிப்பாக நான் ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது தான். யாராக இருந்தாலும் வீடியோ எடுத்து நான் போட்டு விட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பண்ணுறவங்க. அப்போ இனிமேல் இந்த மாதிரி நானாச்சும் இந்த முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போடும்போது பரவும் கொஞ்சம் வீடியோ போட்டுருவாங்க. ஐயோ நம்ம துப்பக்கூடாது, வீடியோ வந்துடும், நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கம் பக்கவங்கள அப்படின்னு. ஏன்னா ரொம்ப மோசமான அளவுக்கு ஆளுங்க இப்படி நாரடிக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுங்களே கூட பார்த்தீங்கன்னா தின்னுட்டு அப்படியே தூக்கி போடுறது கீழே குப்பையை, தலை சீவிட்டு முடியை தூக்கி குப்பை பஸ்கில் போடாமல் ஜன்னல் வழியாக மற்றவங்க வீட்டில் அந்த உள்ளுதுங்களா ஃபேன் காற்றுல காற்றடிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே விடுது. அந்த ஒரு இதுவே இல்லாமல் அப்படியே ஒரு ஒழுங்கினமாக தான் எல்லாரும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். இங்கே முடி வெட்டி போட்டாங்க, நம்ம பால்கனியில் கூட மேலே போட்டாங்க. அது நான் மேலே போயிட்டு அவங்கக்கிட்ட நல்லா இதுன்னா இப்படியே நல்லா கேட்டு சண்டை போட்டேன் நான். இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி நடந்தால் நான் பார்த்து கேட்பேன். கண்டிப்பாக கேட்டுட்டு நான் பண்ணுவேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.